ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு எலக்ட்ரிக் அண்ட் டெக் வேர்ல்ட். இன்னைக்கு என்ன கண்டென்ட் பார்க்க போறோம்னா, மொபைல் நம்பர் எப்படி நம்ம வெரிஃபை பண்றது, ஓடிபி வச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த இடத்துல மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணுறேன். இப்போ வந்து நான் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஓடிபி வந்து என் மொபைல் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணி ஜஸ்ட் வந்து நான் சைன் பண்ண போகிறேன். 55146 ஓகே. இப்போ நான் சப்மிட் பண்ணுறேன். இப்போ வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வெரிஃபைட் யூசர் இஸ் வெரிஃபைட் சொல்லி வந்துடுச்சு. ஓகே ஓகே வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதே மாதிரி கூகுள் லாகின் வந்து எப்படி பண்ணுறது அதையும் நம்ம பார்த்துலாம். ஜஸ்ட் நான் வந்து இடத்துல லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஆத்தரைசேஷன் வந்து இதாகுது, ஓப்பன் ஆகுது. இந்த இடத்துல கூகுள் அக்கௌண்ட்ஸ் வந்து கேட்குது. இது வந்து நீங்கள் நிறைய வெப்சைட்டில் வந்து பார்த்துருப்பீங்க. இப்படி தான் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நம்ம சைன் அப் ஃபார்ம் வந்து ஒன் பை ஒன்னாக கிரியேட் பண்ணி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஈஸியாக பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன். நான் ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மெயில் ஐடி இந்த இடத்துல வந்துடுச்சு. எதை வச்சு லாகின் பண்ணுமோ நான் ஜஸ்ட் இந்த இடத்துல திரும்ப லாக் அவுட் பண்ணுறேன். லாக் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மறுபடியும் பழைய மாதிரி லாக் அவுட் ப்ளீஸ் லாகின் சொல்லி வருது. நம்ம எந்தெந்த டேட்டா வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். நம்ம எந்தெந்த மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் வந்து நம்ம இது பண்ணுறோமோ, ஆட் பண்ணுறோமோ, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஷோ பண்ணும். இந்த அத்தன்டிகேஷனில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 7th அன்னைக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன், 8 வந்து சைன்இன் பண்ணியிருக்கேன். அதுவே பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பரும் இந்த இடத்துல இருக்குது. ஆக்சுவலாக மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு வந்து நம்மளால் பார்க்க முடியாது. அதுமாதிரி ஃபோன் நம்பர் இருக்குது. நீங்கள் எத்தனை ஃபோன் நம்பர் சென்ட் பண்ணாலும் இது வந்து இங்கே ஷோ பண்ணும். அதே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 ஃபோன் நம்பர் சம்திங் அந்த மாதிரி தான் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி எத்தனை மெயில் ஐடி ஆட் பண்ணிங்களா இந்த இடத்துல வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி நம்ம பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபயர்பேஸ் கூட கனெக்ட் பண்ணி ரியாக்டை வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் எலக்ட்ரிக் அண்ட் டெக் வேர்ல்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் என்டர் டு த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன், ரியாக்ட் ஆப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இமேஜ் ஜஸ்ட் 2 இன்புட் பாக்ஸ், அப்புறம் 2 பட்டனு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு கூகுள் லாகின் டு கூகுள் சொல்லிட்டு ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி. இப்போ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு சிஎஸ்எஸ் வந்து கொடுத்துடலாம். நீங்கள் சிஎஸ்எஸ் தான் கொடுக்கணும் கிடையாது, பூட்ஸ்டாப் கூட கொடுத்துக்கலாம். பூட்ஸ்டாப் இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் இந்த இடத்துல சிஎஸ்எஸ் வந்து கொடுக்குறேன். ஜஸ்ட் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி கிளாஸ் நேம் எல்லாமே கொடுத்துட்டேன். அதை ஸ்ட்ரைட்டாக வந்து கொடுத்துக்கிறேன். வேறு வந்து ஸ்கைப். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு அதுக்கு டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸு, ஜஸ்டிஃபை கண்டக்ட் சென்டர். ஓகே, லைன் ஐட்டம்ஸ் சென்டர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஹைட்டு 100, வெர்டிகல் ஹைட் சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இது கொடுத்தீங்கனாலே மேக்ஸிமம் அது எல்லாமே சென்டருக்கு வந்துடும். அதாவது டிவிஷனாக பிரித்து கொடுத்தோம்னா போதும். சார் பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்டென்ட் எல்லாமே சென்டருக்கு வந்துடுச்சு. அதாவது ஸ்க்ரீனோட சென்டருக்கு. இது சம்டைம்ஸ் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஏன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனில் இருக்குது இப்போ நம்மளோட கண்டென்ட்டு. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் வந்து ப்ளூ கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கான சிஎஸ்எஸ் பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டு, ஹைட் 380 பிக்சல் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் சிஎஸ்எஸ் தான். அது பார்டர் வந்துட்டு சாலிட் பிளாக். ஓகே,
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வித்து வந்து கொடுத்துருக்கேன். வித்து வந்து 25%. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்டர் ரேடியஸ் 10 பிக்சல். வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது மட்டும் இதாக இருக்குது. லாஸ்ட்டாக இந்த கூகுளோட லோகோவுக்கு வந்து டிசைன் பண்ணும். கூகுளோட லோகோ கிளாஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, கொடுத்துருக்கேன். கூகுள்னு தான் கொடுத்துருக்கேன். ஓகே. வந்து நம்ம நெக்ஸ்ட்டு இன்புட்டுக்கு வந்து கொடுக்கணும். அதாவது இன்புட் இந்த பாக்ஸுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கு நான் வந்து ஜஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 20 பிக்சல். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்டனுக்கு வந்துட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து 20 பிக்சல் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் லெஃப்ட் வந்து எதுக்குன்னா ஜஸ்ட்டு மார்ஜின் மட்டும் கொஞ்சம் தள்ளி சும்மா ஒரு அலைன்மெண்ட்டுக்காக தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த கூகுள் மட்டும் நம்ம இது பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு சிஎஸ்எஸ் கிளாஸ் நேம் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா இது கிளாஸ் நேம் ஜி இமேஜ்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது இமேஜுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் கிளாஸ் நேம் வந்து கூகுள்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து பண்ணிடுவோம். சரி, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்து 10 பிக்சல் கொடுத்துக்கிறேன். சரி, 10% கொடுத்துக்கிறேன். பேடிங் டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பிக்சல் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சுருங்கிருச்சு. ஓகே. ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் ஓகே. இன்னும் நம்ம இன்னும் முடிக்கல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாட் கூகுள், அது ஓவரால் கிளாஸ் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்து 40% வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் ரேடியஸ்ங்கிறது வேறு எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து எண்டில் ஒரு கரு மாதிரி வரும், லைட்டாக கட் ஆகும். 16 பிக்சல். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் லாகின் வித் கூகுள் இதெல்லாமே ஓகே. பார்டர் ரேடியஸ்க்கு இதுதான் ஆக்சுவலாக இந்த பிளாக் கலர் பார்டர் இருக்கு பார்த்தீங்களா, லைட்டாக எண்டில் வந்து கட் ஆயிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் ரேடியஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பேஸ் வந்து நீங்கள் லாகின் பண்ணணும். ஃபயர் பேஸ் என்னன்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட் வந்து ஃபயர் பேஸ் கன்சோல்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு கூகுளில் இதில் போய்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஒரு ஆட் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துக்கிறேன். ஆட் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓடிபி அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன் இப்படிக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நான் இப்போ கண்ணி வந்து கொடுக்குறேன். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்லாம் வந்து கேட்கும், இதெல்லாம் எனேபிள் பண்ணுமான்னு சொல்லிட்டு. இது தேவையில்லை. ஓகே. நெக்ஸ்ட் வந்து கிரியேட் ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன். ஆக்சுவலாக ப்ரிப்பேர் யுவர் ப்ராஜெக்ட் சொல்லி ஃபயர் பேஸுங்கிறது வேறு எதுவும் கிடையாது. இப்போ நம்ம பொதுவாக வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் அண்டே பேக் அண்டே கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பொதுவாக டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுவோம், இல்லைனா அத்தன்டிகேஷனுக்காக பேக்கெண்ட்லேருந்து டேட்டா எடுத்து இது பண்ணுவோம். ஆனால் இந்த ஃபயர் பேஸ் என்ன பண்ணுவோம்னா நீங்கள் செப்பரேட்டாக வந்து பேக்கெண்டில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து இது பண்ணாமல் ஜஸ்ட் இந்த மாதிரி, அதாவது டெம்ப்ளேட் மாதிரி இருக்கும். அந்த டெம்ப்ளேட் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும்னு நினைக்கிறேன். வந்துட்டு இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இலக்கியே கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபயர் பேஸில் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதில் ஐஓஎஸ்ஸா ஆண்ட்ராய்டா இதான்னு சொல்லி செலக்ட் பண்ணணும். நம்ம இதில் வெப்பு தான் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு வெப் வந்து கொடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிக் நேம் வந்து கேட்குது. இது வந்து நான் ரியாக்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ரியாக்ட் ப்ராஜெக்ட் ஓடிபி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ரெஜிஸ்டர் ஆப் வந்து கொடுக்கணும். ஜஸ்ட் எல்லாம் இது ஈஸியாக தான் இருக்கும். ஃபயர் பேஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம பொதுவாக டேட்டா பேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம், அதுக்கு பதிலாக இங்கே ஃபயர் பேஸ்
டேட்டா பேஸ்னா கோடிங் நிறைய எழுதுற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் கோடிங் அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ இதிலே வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் நான் கண்டினியூ டு கன்சோல்னு சொல்லி கொடுக்குறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதிலே கொடுத்துருப்பாங்க அத்தன்டிகேஷன், க்ளவுட், ஃபயர் ஸ்டோரு, ஹாஸ்டிங், ஸ்டோரேஜ், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இடத்துல அத்தன்டிகேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நான் வந்துட்டு அத்தன்டிகேஷன் வந்து போய்க்கிறேன். அத்தன்டிகேஷன் போனீங்கன்னா இதில் வந்துட்டு ஆப்ஷன் வந்து இருக்கும், கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் மெத்தட்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆப்ஷன் வந்து இருக்குது. அதாவது நீங்கள் இவ்வளோ இது வந்து பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். அதாவது கூகுள், ஃபேஸ்புக்கு, ப்ளே கேம்ஸு, கிட்ஹப், ஆப்பிள், கேம் சென்டர், மைக்ரோசாஃப்ட், இது எல்லாமே ஃபோனு, இமெயில் ஆர் பாஸ்வேர்டு, இந்த மாதிரி நீங்கள் எது வேணால் இது பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனும் எனேபிள் வந்து பண்ணிக்கிறேன். ஃபோன் வந்து எனேபிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து சேவ் கொடுத்துக்கிறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆட் நியூ ப்ரொவைடர் வந்து கொடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள், நம்ம இந்த இடத்துல 2 தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ணிவிட்டு சப்போர்ட், இதை நான் வந்து என் மெயில் ஐடி கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ இதிலே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் டெய்லி கோட்டா 10 per day, அதாவது 10 இதுக்கு தான் பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 இது ப்ரொவைடர் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ஃபோனு, இன்னொன்று வந்து கூகுள். நீங்கள் தேவைன்னா வந்துட்டு இதில் ஆட் நியூ ப்ரொவைடரில் போயிட்டு உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அது நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம யூசர்ஸ், ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம யூசர்ஸ்னால் இப்போ நம்ம ஆட் பண்ணுறதெல்லாம் இங்கே வரும், ஷோ பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ் வந்து போய்க்கோங்க. இந்த செட்டிங்ஸ் பக்கத்தில் இருக்கும். இது கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க, அதாவது npm install firebase. ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து நீங்கள் இது பண்ணணும், நம்ம ப்ராஜெக்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் இந்த கமாண்டை. ஓகே, cd space தாச்சு npm install firebase. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. அது கொஞ்சம் நேரம் ஆகும் உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபயர்பேஸுக்கு தேவையான இதெல்லாம் வந்து பண்ணணும். வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு npm கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து cdn. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணி உங்கள் ப்ராஜெக்டில் வந்து யூஸ் பண்ணணும். நான் கான்ஃபிக் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கான்ஸ்ட் ஃபயர்பேஸ், இதை மட்டும் நீங்கள் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி உங்கள் ப்ராஜெக்டில் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக உங்கள் இதை வந்து யூஸ் பண்ணணும், இதே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் லாகின் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக ஃபயர்பேஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 10.12.2 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோங்க. சோர்ஸ் ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா firebase.jsன்னு சொல்லி க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து காப்பி பண்ணி போகணும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இம்போர்ட் வந்து பண்ணணும். இம்போர்ட் firebase from firebase compact. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா import firebase. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தரைசேஷனுக்காக அது. ஓகே, வந்து நான் ஜஸ்ட்டு இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். சாரி, இது வந்து நான் காப்பி பண்ணி நம்ம ப்ராஜெக்டில் வந்து யூஸ் பண்ணுவோம். உங்கள் ப்ராஜெக்டில் நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதான் கீ, அந்த டொமைன் ப்ராஜெக்ட் ஐடி அதுதான், அது வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் ஃபயர்பேஸ் ஆப் இல்லையே வந்து இப்போ இந்த இதில் வந்துட்டு நம்ம இங்கே கிரியேட் பண்ண ஃபயர்பேஸ் இருக்குல்ல, இந்த கான்ஃபிக்
அது வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும். இனிஷியலைஸ் ஆப் ஃபயர்பேஸ் கான்ஃபிக். ஓகே, இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமேட்டு நம்ம கொடுக்கறது ஒரு ஆத்தரைசேஷன் டு ஃபயர்பேஸ் ஆப் டாட் ஆத்தரைசேஷன் வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே இப்போ வந்து நம்ம கூகுள் லாகின்காக நம்ம இது கொடுக்குறோம். கூகுள் வந்து லாகின் பண்ணுறோம்ல அந்த இது நியூ டாட் ஃபயர்பேஸ் டாட் ஆத்தரைசேஷன் டாட் கூகுள் ஆத் ப்ரொவைடர்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, நியூ ஃபயர்பேஸ் நியூக்கு வந்து நம்ம டாட் இருக்கக்கூடாது. ஓகே, கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஆர்ட்டு ப்ரொவைடர். ஓகே, ரெண்டுமே எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபயர்பேஸும் வந்து இது பண்ணிடுவோம். ஓகே, வந்து நம்ம ஃபயர்பேஸ் வந்து இது பண்ணியாச்சு. நம்ம தேவையான நேரத்தில் வந்து யூஸ் பண்ண போகிறோம் அந்த ஃபயர்பேஸை. சேவ் பண்ணாலும் இது ஆகாது. நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம ஃபயர்பேஸை யூஸ் பண்ண போகிறோம். இதான் நம்ம ஆப். இதில் வந்து நம்ம இது பண்ண போகிறோம். app.jsல கொடுத்து பண்ணணும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இது வந்து கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் மொபைல் யூஸ் ஸ்டேட் வந்து இது பண்ணுறதுக்காக எல்லாமே வந்து இது பண்ணுறதுக்காக கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஸ்டேட் ஆஃப் ஜஸ்ட் வந்து இது கொடுத்துக்கிறேன். யூஸ் ஸ்டேட் இந்த இடத்துல இது ஆகாது, ஏன்னா நம்ம கொடுக்கல. இன்ஃபோ ரியாக்ட் சரி யூஸ் ஸ்டேட் ஃப்ரம் ரியாக்ட். ஓகே, நம்ம மொபைல் செட் மொபைல் வந்து கொடுத்தாச்சு. நம்ம செட் ஸ்டேட் அந்த இது சரி யூஸ் ஸ்டேட் கிளாஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஓடிபி இது ஓடிபி மொபைல் இதுக்காக இங்கே வந்து ஒரு யூஸ் ஸ்டேட் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் செட் யூசர் இஸ் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட்டில் வந்து என்ன கொடுக்குறோம்னா இதுக்கு வந்து நம்ம நல்ல சொல்லி கொடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம ஃபார்ம் வந்து கொடுத்துருவோம். இதுக்கு வந்து நம்ம ஃபார்முக்கு பொதுவாக ஒன்று சொல்லியிருக்கேன். ஆன் சப்மிட் ஒன்று பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் சேஞ்ச் வந்து பண்ணும். ஆன் சப்மிட் வந்து ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது நடக்கக்கூடியது, அது என்னங்கிறத நம்ம ஆன் சப்மிட்டில் கொடுக்கணும். ஆன் சேஞ்சுங்கிறது இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நம்பர் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம்ல, இன்புட் பாக்ஸ் வந்து ஒரு இதாக டைப் பண்ணி சேஞ்ச் பண்ணுறோம், அதான் பார்த்தீங்கன்னா ஆன் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ அதை நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஜஸ்ட்டு இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஃபார்ம் ஆன் சப்மிட் சாரி கேபிட்டல் ஆன் சப்மிட் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துக்கிறோன்னா ஆன் சைன் சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஆன் சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் சேஞ்சுன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இது நம்ம ரெண்டு இடத்துலையும் இருக்கு. சேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு ஹேண்டில் சேஞ்சு, இதே தான் இங்கேயும் நம்ம கொடுக்கணும். சரி, காப்பி பண்ணி இதில் ரெக்வயர்டுங்கிறது அது கிடையாது. நம்ம ரெக்வயர்டு கொடுக்காம அதை நான் வந்து சொல்கிறேன். ரெக்வயர்டுங்கிறது வந்துட்டு இப்போது இதில் எதாவது வந்து ஷோ ஆகும். நான் சப்மிட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வந்து ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்டுன்னு சொல்லி வருது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ரெக்வயர்ட்.
இதுக்கு நீங்கள் தனியாக வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் என்ன பண்ணுவோம்னா தனியாக நம்ம எரர் வச்சு எழுதுவோம், தனியாக ஒரு இது கிரியேட் பண்ணி எழுதுவோம். ஆனால் இந்த இடத்துல வந்து தேவையில்லை, ஜஸ்ட் ரெக்வயர்ட்னு சொல்லி கொடுத்தீங்கனாலே போதும் ரியாக்டில். ஓகே, அதே மாதிரி இங்கேயும் வந்து கொடுக்கணும். ஃபார்ம் ஆன் சப்மிட் வந்துட்டு ஆன் சப்மிட் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு என்ன கொடுக்கணும்னா ஆன் சப்மிட் வந்துட்டு என்ன கொடுத்தோமா, சரி ஏதோ ஒன்று கொடுப்போம். ஆன் சப்மிட் பார்த்தீங்கன்னா ஓடிபின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓடிபி இப்போ நம்ம இதெல்லாமே இந்த இடத்துல வந்து கொடுக்கணும் தேவையான மீன். இந்த ஆன் சப்மிட் பண்ணுறோம்ல அந்த ஃபார்ம், இதுக்காக நம்ம இது வந்து எழுதணும். ஹேண்டில் சேஞ்சும் ஆன் சப்மிட் வந்து எழுதணும். இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வருவோம் மேலே. ஓகே, மேலே வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஆன் சைன்இனுக்கு வந்து எழுதணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபயர் பேஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஃபயர் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. அது நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணிக்கணும். அது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் கோ டு டாக்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு வந்து போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பில்டுன்னு சொல்லியிருக்கும். இதில் பில்டில் அத்தன்டிகேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நெட் ஸ்லோவாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் போனீங்கன்னா கோடிங் வந்து ஆல்ரெடி அவங்க இது பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா வராது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணணும். டாக்ஸ் கெட் ஸ்டார்டட் கொடுத்துக்கிறேன். சரி, கொடுத்துட்டேன். வியூ டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா iOS, ஆண்ட்ராய்டு, இதில் வெப்புன்னு இருக்கும். இதில் போனீங்கன்னா அவங்களே அந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக கூகுள் எப்படி பண்ணுறது, ஃபேஸ்புக் லாகின் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் இதில் நம்ம வந்து இந்த இடத்துல கூகுளும் ஃபோனும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்துருவோம். ஃபோன் நம்பர் கொடுத்தோம்னா இப்போ வந்து லோட் ஆகுது. ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபைவ் பேஸ் ஜாவா ஸ்கிரிப்ட். ஆக்சுவலாக ரியாக்ட் வந்து ஜாவா ஸ்கிரிப்டோட லைப்ரரி. இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதான் நம்ம இந்த இடத்துல வந்து பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல இது இருக்குது, இது வந்து கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் அப்படியே எடுத்து காப்பி பண்ணி போட்டால் ஒர்க்காகும். ஆனால் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கணும். நான் வந்துட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல வந்து கொடுக்குறேன். நம்ம ப்ராஜெக்டில் வந்து கொடுப்போம். இது நான் வந்துட்டு நான் ஜஸ்ட்டு கான்ஸ்ட்டு மொபைல் நம்பர் சொல்லி கொடுத்துக்கிறேன். ஒரு இது வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். ஓகே, சரி. ஆரோ ஃபங்க்ஷனில் வந்து நம்ம காப்பி பண்ணதை இந்த இடத்துல போட்டுக்கிறேன். இந்த இம்போர்ட் பண்ணுறது இங்கே போடக்கூடாது, அதை நம்ம தனியாக இம்போர்ட் பண்ணணும். ஓகே, இப்போ ஆர்டிஸ் ஈக்குவல் டு இதுவும் வந்து இந்த இடத்துல வராது. ஓகே, இதையும் நம்ம இது பண்ணி விட்டுலாம். அதுதான் பண்ணிட்டோம். அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ரீகேப்சிஃபையர்னு சொல்லியிருக்கு. இது இஸ் ஈக்குவல் டு நியூ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம், ஃபயர் பேஸ் நம்ம கிரியேட் பண்ணதை வந்து நம்ம இது பண்ணுவோம். ஆர்த் டாட் ரீகேப்சிஃபையர். ஓகே, வந்து கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஆர்த் பார்த்தீங்கன்னா ரீகேப்சிஃபையர் இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைன்இன் பட்டன் சொல்லி கொடுத்துக்கணும். இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, சைன் இன் சைன்
சொல்லி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, சைஸ் வந்து இன்னும் நார்மலில் இருக்குது. இது வந்து நம்ம இன்விசிபிள்னு சொல்லி மாற்றிக்கலாம். இன்விசிபிள்னு சொல்லி மாற்றியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால் பேக் ரெஸ்பான்ஸ் வந்து இது கொடுக்கணும். இதில் ரெஸ்பான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து இது பண்ணணும். ஆன் சைட் சப்மிட். இந்த இடத்துல நம்ம ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் சைடின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். அது வேறு எதுவும் கிடையாது, அந்த இதுதான் நம்ம இந்த இடத்துல கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, மொபைல் நம்பருக்கானது. இந்த ஃபார்ம் கிட்ட ஆன் சப்மிட்டில் கொடுத்துருக்கோம்ல, அதுதான் அது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா console.logல வந்து என்ன கொடுக்குறேன்னா கேப்ஸ் நான் வெரிஃபைடுன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். இப்போ இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு கண்ட்ரியும் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்பர் வந்து நம்ம இது பண்ணுறதுனால கண்ட்ரி வந்துட்டு ஐஎன் இந்தியா. ஓகே, ஆல் பேக் ரெஸ்பான்ஸ் வந்து இங்கே இருக்கு. சரி, இப்படி எடுத்து விட்ருங்க. ஆனால் என்னடா இருக்கலையேன்னு பார்த்தேன். சில வந்துட்டு அவங்க டாட் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, கமெண்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எதிரி ஆகிடுச்சு. ஓகே, டிஃபால்ட் கண்ட்ரி வந்து அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். அக்கௌண்ட்ஸ் மொபைல் நம்பர். ஓகே, வந்து நான் இடத்துல வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எரர் வந்து ஷோ பண்ணணும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா இம்போர்ட் ஃபயர்பேஸ் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டு அது ரெண்டுமே நம்ம இது பண்ணிடுறோம். ப்ரொவைடர் ஃப்ரம் ஃபயர்பேஸ், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம ஃபயர்பேஸில் வந்து இந்த இடத்துல இது பண்ணியிருக்கோம், இந்த எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஆர்ட் ப்ரொவைடர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்பேஸ். இது ரெண்டையுமே வந்து நம்ம இதில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ தேவையான இடத்துல வந்து யூஸ் பண்ணுறோம். இதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். கான்ஃபை ஓகே, மொபைல் நம்பர் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, கீழே வந்துட்டு நம்ம ஆன் சைனிங் இந்த ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆன் சைனின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். கான்ஸ்ட் ஆன் சைனிங். ஓகே, இதுக்குள்ளார தான் நம்ம இதை வந்து ட்ரை பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம்ன்றதுனால நம்ம ஈவன் டாட் சரி ஈன்னு அடிச்சோடனே அது அங்கிட்ட போகுது. ப்ரிவென்ட் டிஃபால்ட்னு சொல்லி நான் டைப் பண்ணிக்கிறேன். ஃபார்ம்ங்கிறதுனால இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் நிறைய தடவை. ப்ரிவென்ட் டிஃபால்ட் வந்து நம்ம எது கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்துட்டு டிஃபால்ட்டாக நடக்கிற விஷயத்த வந்துட்டு தடுத்துட்டு நம்ம சொல்கிற விஷயத்த நடக்கணும் ஃபார்மில். இதுதான் ஜஸ்ட்டு இந்த இடத்துல வந்துட்டு நான் இந்த மொபைல் நம்பரை வந்து இந்த இடத்துல போட்டுக்கிறேன். அதாவது நம்ம இந்த இடத்துல ஒரு கான்ஸ்ட் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, இதை வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணி இது கீழே வந்து போட்டுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து என்ன பண்ணுறோன்னா கேப்சா இதெல்லாம் ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் நம்ம ஃபயர்பேஸுக்கு போவோம். செகண்ட்
செகண்ட் ஸ்டெப் வந்து சாரி தேர்ட் ஸ்டெப் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதுதான் இந்த கான்செப்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதுதான். இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் இந்த இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி ஜஸ்ட் இதுக்குள்ளார வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். சைன்இன்குள்ளார வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் இஸ் ஈக்குவல் டு கெட் ஃபோன் நம்பர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஜஸ்ட் நான் ரிமூவ் பண்ணி விட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு நம்ம இந்தியன் கோடு படி பார்த்தீங்கன்னா 91 அதுதான் வந்து இந்தியன் கோடு. நெக்ஸ்ட் அதுக்கு வந்துட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு மொபைல் சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த மொபைல் வந்து நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல யூசர் இன்புட் நம்ம வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அது வந்து அதாவது இந்த இடத்துல நான் மொபைல் நம்பர் வாங்குறோம்ல, இதான் நான் மொபைல்னு சொல்லி யூஸ் சேட்டில் வந்து கொடுத்துருக்கேன், ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அந்த மொபைல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 91 ப்ளஸ் மொபைல் சொல்லிட்டு. நெக்ஸ்ட் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்சோல் பண்ணிக்கிறோம். ஃபோன் நம்பர் சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வெரிஃபையர், இது வந்து நம்ம அங்கே வந்து காப்பி பண்ணது, எதுவும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் இதை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கான்சார்ட்ங்கிறது இதை நம்ம ஆல்ரெடி இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டாட் வெரிஃபையர். ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஃபயர்பேஸ் வந்து ஆட் பண்ணுவோம். அதாவது நம்ம கோடில் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை, ஃபயர்பேஸ் டாட் ஆத்துன்ற ஒரு கான்செப்டை வந்து நம்ம இந்த இடத்துல இது பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஆத்தரைசேஷனில் தான் எல்லாம் இது பண்ணி வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா இந்த ஃபயர்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்ம ஆத்துங்கிற இதில் வந்து கொடுத்து வச்சுருக்கோம். அதனால் வேறு எதுவும் கிடையாது. நம்ம இந்த இடத்துல ரெண்டுமே இது பண்ணுறோம். ஓகே, சைன்இன் வித் ஃபோன் நம்பர் வந்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆத்து வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். நம்ம கீழே வந்து கொடுத்தாச்சு. ஓகே, ஃபோன் நம்பர் ஆப் வெரிஃபையரு. இப்போ டாட் தென் அது வந்து இது பண்ணுறதுக்காக விண்டோஸ் கன்ஃபர்மேஷன் ரிசல்ட். ஓகே, இது கீழே வந்து நம்ம கமாண்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கன்சோல் டாட் லாக் வந்து கொடுத்துக்கிறேன். அதாவது இது வந்து இதாகிடுச்சுன்னா ஓடிபி ஹேஸ் பீன் சென்ட்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா எரர் மெசேஜ் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு சரி, இது வந்து நம்ம இப்படி கொடுக்கணும். கமெண்ட் பாக்ஸு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இது வந்து தேவையில்லை. ஓகே, எரர் மெசேஜில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா டாட் கேட்சில் வந்துட்டு எரரில் வந்து நான் எரர் வந்து த்ரோ பண்ணுறோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்று வந்துட்டு சாரி ஓடிபி நாட் சென்ட்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். சென்ட்டு பார்த்தீங்கன்னா எரர். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா நான் எரர், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டாட் தென்ல இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஓடிபி வந்து சென்ட் ஆகும். அதாவது நம்ம கொடுத்துருக்க மொபைல் நம்பர் கரெக்டாக இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட் வந்து அப்படி இல்லைன்னா எரர் வந்து மெசேஜ் த்ரோ பண்ணும். என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ஓடிபி நாட் சென்ட்னு சொல்லி வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா நம்ம ரெண்டாவது இது ஆன் சப்மிட் ஓடிபின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இந்த இடத்துல. இதுக்கான இது வந்து நம்ம இந்த இடத்துல எழுதணும். அதான் நெக்ஸ்ட் நம்ம இது பண்ண போகிறோம். வழக்கம் போல் ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ஆன் சப்மிட் ஓடிபி. ஓகே, இது வந்து ஆரோ ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. ஓகே, சப்மிட் ஓடிபி. இதுவும் வந்து ஒரு ஃபார்ம்னால ஈவன் டாட் ப்ரிவென்ட் டிஃபால்ட் சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபார்ம் வந்துச்சுனாலே அது மறக்காம கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்ஸ் கோட் இஸ் ஈக்குவல் டு ஓடிபின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். 0 கொடுத்துட்டு நினைக்கிறேன். ஓடிபி கொடுத்துக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஸ்டெப்பு இங்கே வரும். இப்போ 2 ஸ்டெப் முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட் ஸ்டெப் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கேன்.
இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ் கோட் இஸ் ஈக்குவல் டு இந்த கெட் யூசர் ஃப்ரம் இன்புட், அதான் நம்ம ஓடிபின்னு சொல்லி கொடுத்தாச்சு, வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதை வந்து காப்பி பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இதை நான் ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம இதில் கான்ஸ் ஓடிபி கோடு வந்து கொடுத்தாச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஓடிபி மேலே கொடுத்துருக்கோம் யூஸ் ஸ்டேட்டில், இந்த இடத்துல ஓடிபி அதுதான் நம்ம அது நம்ம ஃபோனுக்கு வர்றது அது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் ரிசல்ட் டாட் கன்ஃபார்ம். ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம டோ டாட் சொல்லி கொடுத்துக்கிறோம். ஓகே, கன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் வந்து கோட் இதெல்லாம் அவங்க ஆல்ரெடி இதுவாக இருக்கிறது, ஸ்டேபிளாக இருக்கிறது, நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். இதில் கான்ஸ் யூசர் வந்து யூசர் டாட் ரிசல்ட் டாட் யூசர் வந்து கொடுத்துருக்கு. இப்படி இல்லைன்னா வந்துட்டு இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது ரிமூவ் பண்ணிவிட்டுருங்க. யூசர் சைன்ட் இன் சக்ஸஸ்ஃபுல்லி, இது கீழே வந்து நம்ம என்ன கொடுக்கணும், கன்சோல் ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம். கன்சோல் டாட் லாக்ல வந்துட்டு stringify யூசர் வந்து கொடுத்துக்கிறேன். யூசர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அலர்ட் விண்டோ வந்து வர மாதிரி, அலர்ட் விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் இஸ் வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, யூசர் இஸ் வெரிஃபைடு சக்ஸஸ்ஃபுல்லி. எரரில் வந்து நம்ம என்ன கொடுக்கணும்னா இந்த இடத்துல இதை ரிமூவ் பண்ணி விட்ருங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன கொடுக்கணும், நம்ம இதே கன்சோல் டாட் லாக்னு சொல்லி கொடுத்துட்டு எரர் வெரிஃபைங் ஓடிபின்னு சொல்லி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எரர்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இது வந்து நீங்கள் கொடுக்குறது தான், எது வேணாலும் கொடுத்துக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, இப்போ வந்து வந்துட்டு ஓரளவுக்கு எல்லாமே பண்ணியாச்சு. லாஸ்ட்டு எதனா கொடுத்துருக்காங்களோ பார்ப்போம். இந்த 3 ஸ்டெப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணணும். லாஸ்ட்டாக அவங்க இதுதான் கொடுத்துருக்காங்க, டெஸ்ட் கோடு. வந்து இந்த ஜஸ்ட் ஒரு இதுக்காக கொடுத்துருக்காங்க, டர்ன் ஆஃப் த ஃபோன் வெரிஃபிகேஷன். ஓகே, நம்ம எல்லாமே ரெடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நம்ம கான்ஸ்ட் யூசர் நம்ம செட் யூசர் வந்து கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம ஹேண்டில் சேஞ்ச் வந்து கொடுக்கணும். நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன் ஹேண்டில் சேஞ்ச். அது வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். ஓகே, ஹேண்டில் சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டாக வந்து பாஸ் பண்ணுறேன். சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ் நேம் கமா வேல்யூ is equal to e.target. இது பொதுவாக நம்ம கொடுக்கறது தான் அது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஃப்ல வந்து கொடுத்துக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நேம் வந்து மொபைலாக இருந்துச்சுன்னா செட் மொபைல் ஆஃப் வேல்யூன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதாவது செட் ஸ்டேட் இது, இந்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிக்கும் செட் மொபைலில், அப்டேட் வந்து ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஸ் இஃப் வந்துட்டு நேம் இஸ் ஈக்குவல் டு ஓடிபின்னு இருந்துச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா செட் ஓடிபி ஆஃப்
வேல்யூன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, இஸ் நாட் டிஃபைன் சொல்லி ஒரு 59ல் 3 ஓ, இந்த இடத்துல நம்ம ஈவெண்ட் வந்து பாஸ் பண்ணல. எஸ், அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஈவெண்ட் வந்து பாஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். இங்கேயும் வந்து பாஸ் பண்ணல. ஓகே, 30-21 ஏதோ எரர் ஷோ பண்ணுது. டிஃபால்ட் கண்ட்ரி வந்து நம்ம இன்னும் யூஸ் பண்ணலன்னு சொல்லிடுது. சரி, பேக்கேஜ் காம்பேக்ட் ஆப், சாரி ஃபயர்பேஸில் வந்துட்டு நம்ம மிஸ்டேக் பண்ணிடுவோம். ஓகே, சேவ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரமாடா? அது கிளியர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா app.jsல 3021 என்ன கொடுத்துறாங்க? 3021. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர் கால் பேக் சொல்லி இருக்குது. இதை வந்து ஜஸ்ட் நான் ரிமூவ் பண்ணி விட்டுக்கிறேன். சாரி, இந்த இது மட்டும். இந்த டிஃபால்ட் கண்ட்ரி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். ஓகே, இவ்வளோ செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஹேண்டில் சேஞ்சஸ் நாட் டிஃபைன், அதான் டிஃபைன் பண்ணியாச்சு. எந்த ஹேண்டில் சேஞ்சஸ் சொல்கிறாங்க? கரெக்டாக தானே இருக்குது. ஹேண்டில் சேஞ்ச் reference handle change is not defined. Sorry. ஓகே, ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நான் என்னோட மொபைல் நம்பர் வந்து கொடுத்து பார்க்குறேன். 484889 கொடுக்குறேன். ஜஸ்ட்டு சப்மிட் கொடுக்குறேன். ஃபயர்பேஸ் எரர். என்ன எரர் இது? நாட் ஆர்குமெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நம்ம ஆன் கிளிக் கூகுள் லாகின் இதுக்கும் வந்து நம்ம கோடு வந்து எழுதிடலாம். அப்போ தான் எழுதினா தான் கொஞ்சம் இதாகும். ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு நான் சரி கூகுள் லாகின் சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரை வந்து கொடுத்துக்கிறேன். ட்ரையில் வந்துட்டு அசிங்க் அவைட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஜஸ்ட் நான் இந்த இடத்துல வந்துட்டு அசிங்க் சொல்லி கொடுத்துக்கிறேன். சிங்க் அது எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு நம்ம ஃபார்ம் வந்து கொஞ்சம் இதுவாக இது பண்ணுறதுக்காக, வேறு எதுவும் கிடையாது. நம்ம கொடுக்குற இது வந்துட்டு சைன் வித் பாப்அப் சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். ஓகே, இது வந்து நம்ம கொடுக்கணும். இது வந்து ஒரு டிஃபால்ட்டான ஒரு இது, வேறு எதுவும் கிடையாது. ப்ரொவைடர் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட் யூஸர் வந்துட்டு ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் யூஸருக்கு. வந்துட்டு கரண்ட் யூஸர்னு சொல்லி கொடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேட்ச் வந்து கொடுக்கணும். கேட்ச் வந்து எரர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா console.log எரர் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா அசிங்க் ஆகிட்டு வந்து ஓகே சிங்க்கு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைன் வித் பாப்புங்கிறது டிஃபால்ட். இது வந்து அதுக்காக ஒரு இது வந்து கொடுத்துருப்பாங்க.
அதை நான் வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம வந்துட்டு நம்ம வெப்பில் வந்து பார்த்தோம்ல, இதிலே பார்த்தீங்கன்னா அது கூகுள் சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, சைன்இன் வித் பாப். இது வந்து அந்த டிஃபால்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே இந்த கேட்ச் எரர் தென்னில் வந்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கணும், கோடுக்கு ஏற்ற மாதிரி. நான் இந்த இடத்துல அப்படி தான் கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துருவோம் இந்த ஒர்க் ஆகுதா என்னான்னு சொல்லிட்டு. ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு நான் மொபைல் நம்பர் வந்து கொடுக்குறேன், 89 வந்து கொடுக்குறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் வில் பி பிளாக், அதாவது ஃபயர்பேஸ் தான் சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் வந்து இதாவது பார்த்தீங்கன்னா ஓடிபி ஹஸ் பீன் சென்ட்னு சொல்லி வந்துடுச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்துடுச்சு நம்பரு. நான் ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கிறேன், 3996. ஓகே, நான் ஜஸ்ட்டு சப்மிட் பண்ணுறேன். வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபி நம்பரும் இந்த இடத்துல ஷோ ஆகுது. ஸோ யூசர் இஸ் வெரிஃபைன்னு சொல்லி வந்துடுச்சு. அவ்வளோதான். இதில் வந்துட்டு நம்ம ஃபோன் நம்பரை வச்சு வெரிஃபை வந்து பண்ணியாச்சு. ஓகேன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம ஓடிபி வந்து மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணி இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் வித் கூகுள் வந்து கொடுத்துருந்தோம், அதை நான் வந்து இந்த இடத்துல கொடுக்குறேன். இது கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த ஃபயர்பேஸ் இது பண்ணுது. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இது வேணும் கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் இது வந்து கொடுத்துக்கிறேன், மொபைல் நம்பர். இல்லை கண்டினியூன்னு சொல்லி கேட்குது. எஸ், நான் கண்டினியூ வந்து கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்து போவோம், அத்தன்டிகேஷன் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். க்ளோஸ் பண்ணி விட்டு சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் இதில் வந்து இப்போ வந்து ஷோ அப் பண்ணது பார்த்தீங்கன்னா எந்த மெயில் ஐடி வந்து நான் இப்போ லாகின் பண்ணியிருக்கேனோ அது வந்து இங்கே ஷோ ஆகும் அந்த டேட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பரும் வந்து டேட்டா வந்து ஷோ ஆகும். அதாவது 7th ஜூன் சொல்லி ஷோ ஆகுது. இதான் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை டைம் வந்து லாகின் பண்ணுறோமோ அந்த டைம் இந்த டேட்டில் வந்து ஷோ பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம மெயில் ஐடி வந்து ஷோ பண்ணும், நம்ம ஃபோன் நம்பரும் வந்து ஷோ பண்ணும். நம்ம மெயிலோட பாஸ்வேர்டு வந்து ஷோ ஆகுது. ஜஸ்ட்டு மெயில் ஐடி மட்டும் வரும், பாஸ்வேர்டு வந்து வராது. இதான் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் ஃபயர்பேஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அத்தன்டிகேஷன். இதுக்கு நார்மலாக என்ன பண்ணணும்னா டேட்டா பேஸில் நம்ம டேட்டா வந்து ஷோ பண்ணுற மாதிரி வச்சுருப்போம். ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம ஃபயர்பேஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபயர்பேஸ் யூஸ் பண்ணுறதுனால இன்னும் நிறைய அட்வான்டேஜ் வந்து இருக்குது. இதில் இருக்கிற எல்லா இதுவுமே ஃபீச்சர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாக் அவுட் வந்து பண்ணணும், அதுக்கு தனியாக ஒரு கமாண்ட் வந்து எழுதணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நம்ம லாகின் வந்து பண்ணிட்டோம். லாகின் பண்ணோம்னா அந்த ஆக்சுவலாக அந்த மெயில் ஐடி வந்து ஷோ பண்ணுற மாதிரி வைக்கணும். அது நம்ம எப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு கொடுக்குறேன், யூசர் இமெயில். ஓகே, வந்து கொடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா அந்த யூசர் மெயில் ஐடி வந்து நம்ம லாகின் பண்ண மெயில் ஐடியில் இது வந்து காட்டுது. ஜஸ்ட் இந்த இடத்துல இது என்னோட மெயில் ஐடி, நம்ம சேனலோட மெயில் ஐடி தான் இது. ஜஸ்ட் வந்து ஷோ பண்ணுது. இது வந்து நம்ம இந்த இடத்துல வேணாம், நமக்கு கொஞ்சம் மேலே இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு நான் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வந்துட்டு இப்படி கொடுத்தாச்சு. இதுக்கு வந்துட்டு நான் டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் கொஸ்டின் மார்க் வந்து கொடுத்துட்டு ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பட்டன் வந்து கொடுத்துக்கிறேன். பட்டனுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா லாக் அவுட்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து எழுதணும். ஒன் கிளிக் இஸ் ஈக்குவல் டு ஹேண்டில் லாக் அவுட்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பட்டன் வந்து இது பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம டெர்னரி ஆப்ரேட்டரில் நெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணோம். இது கீழே வந்து கொடுத்துக்கிறேன். இந்த இதை வந்து தூக்கி இந்த இடத்துல போடணும். ஓகே,
அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ யூசர் வந்து இமெயில் வந்து இது பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு லாக் அவுட் சொல்லி காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா யூசர் டாட் இமெயிலாக இருந்துச்சுன்னா அது வந்து என்ன ஷோ பண்ணும்னா லாக் அவுட்ங்கிற பட்டன் வந்து ஷோ பண்ணும். அப்படி லாகின் பண்ணலன்னா லாகின்ங்கிற இந்த இது வந்து ஷோ பண்ணும். டெர்னரி ஆப்ரேட்டர் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். டெர்னரி ஆப்ரேட்டர் ஆல்ரெடி நிறைய சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் செக் பண்ணும். அந்த கண்டிஷன் பாஸ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்க் பக்கத்தில் இருக்கிற வேல்யூ வந்து வரும். அப்படி இல்லைன்னா வந்து இந்த காலம் பக்கத்தில் இருக்கிறது வரும். இதான் இப்போ நடந்திருக்கு. இப்போ ஹேண்டில் லாக் அவுட்டுக்கு வந்து நம்ம இது வந்து எழுதணும். மேலே ஓப்பன் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. லாக் அவுட் இது வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். இதுக்குள்ள வந்துட்டு இதுவும் அதே மாதிரி தான் சிங்க் வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்குள்ள வந்துட்டு ட்ரைக்குள்ளார அதான் ஆத்தரைசேஷன் டாட் சைன் அவுட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. சைன் அவுட் வந்து கொடுத்துக்கிறேன். சைன் அவுட்டில் வந்துட்டு அப்படி வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட் யூசருக்குள்ளார இந்த வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸ் டீடைல்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். டீடைல்ஸ் ஈக்குவல் டு யூசர் இஸ் லாக்டு அவுட். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைன் அவுட் பண்ண கொடுக்குறது இது. நெக்ஸ்ட் இது கீழே வந்துட்டு நம்ம இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு இது வந்து கொடுக்கணும். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, பாஸ் கமா செட் பாஸ் இஸ் ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட் சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துட்டு செட் பாஸ் அதில் வந்துட்டு நம்ம என்ன கொடுக்கணும்னா டீடைல்ஸ் வந்து அப்படியே கொடுத்துருவோம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு எரர் கேட்ச் வந்து கொடுக்கணுங்களா. எரர் வந்து தென் வந்து கொடுத்தீங்கன்னா கேட்ச் வந்து கொடுக்கணும். இதில் வந்துட்டு கன்சோல் பண்ணிக்கிறேன். கன்சோல் டாட் லாக் எரர். ஓகே, அலர்ட் எரர். இப்போ வந்து எப்படி வருது லாக் அவுட் சொல்லி வருது. ஓகே, வந்து நம்ம லாகின் வித் கூகுள் கொடுக்குறோன்னா சைன் ஆப்ஷன் வந்து கேட்குது. இப்போ நான் ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் அன் அக்கௌண்ட்டில் டு கண்டினியூ டு இந்த இது வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட அது யார் டெவலப் பண்ணியிருக்காங்களோ அந்த இமெயில் ஐடியோட அவங்களோட இமெயில் வந்து ஷோ பண்ணும். இவங்க தான் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணியிருக்காங்க. நான் ஜஸ்ட் இது கொடுத்துக்கிறேன். ஓகே, இங்கே எதுவுமே ஷோ பண்ணல. நம்ம டெர்னரி ஆப்ரேட்டர் கொடுத்தது எதுவும் மிஸ்டேக் ஆகிருக்கு. வெயிட் லாக் அவுட். இந்த இடத்துல நம்ம கொடுக்கணும். இந்த இடத்துல ஒரு டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து கொடுக்கணும். யூசர் கொஸ்டின் மார்க் டாட் இமெயிலாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன கொடுக்கணும்னா சைன்டு இன் ஆஸ் கொடுத்துட்டு டாலர் சிம்பிள் வந்து கொடுத்துக்கிறேன். சரி, இதுக்குள்ளார யூசர் டாட் இமெயில் சொல்லி கொடுத்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா இன்னொரு விஷயம் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பேக்டிக் வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம இந்த இடத்துல டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணுறதுனால பேக்டிக் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாக்
அவுட். நீங்கள் எது வேணால் டைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் லாகின் கொடுத்துக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா யூசர் வந்து மெயில் ஐடி இருந்துச்சுன்னா சைன்இன் டஸ் அந்த யூசரோட இமெயில் வந்து ஷோ பண்ணும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு லாக்ட் அவுட் ப்ளீஸ் லாகின் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயில் ஐடி வந்து ஷோ பண்ணுது, ஏன்னா நம்ம லாகின்ல இருக்கோம். நான் இப்போ ஜஸ்ட் இதை வந்து லாக் அவுட் பண்ணுறேன். லாக் அவுட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா லாக்ட் அவுட் ப்ளீஸ் லாகின் சொல்லி வந்துடுச்சு. இவ்வளோதான் கான்செப்ட்டு. நான் வந்து இந்த 1 செகண்ட் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த இது வரும், என்டர் ஓடிபி கொடுத்து ஓடிபி நம்பர் வந்து கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் இந்த இடத்துல லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணும்போது கன்சோலில் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் வந்து ஷோ பண்ணுது. அவ்வளோதான், ஜஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயில் ஐடி வந்து இந்த இடத்துல ஷோ ஆகுது. நம்ம எந்த மெயில் ஐடி லாகின் பண்ணோமோ அந்த மெயில் ஐடி. நான் ஜஸ்ட் லாக் அவுட் பண்ணுறேன். லாக் அவுட் ப்ளீஸ் லாகின் சொல்லி வருது. ஓகே, இவ்வளோதான் கான்செப்ட்டு. இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ரொம்ப ஓரளவுக்கு இந்த ஃபயர் பேஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக இது பண்ணிட்டீங்கன்னா போதும், மற்றபடி எல்லாமே ஈஸி தான். ஃபயர் பேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபயர் பேஸ் ஆத் இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். இந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கீ தான் வந்து கொடுக்கணும். இந்த கீ மட்டும் பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அதேமாதிரி பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் எல்டெக் அண்ட் டெக்கோவில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.